அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன், இப்ப நான் பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம்னா எங்களுக்கு மேப் இருக்கும், ரோடு தெரியும், நம்ம அப்படியே திருப்பி போயிடுவோம் நாங்க அந்த ரோட ஃபாலோ பண்ணிட்டு. நீங்க ஃப்ளை பண்ணும்போது இப்ப இங்க இருந்து சென்னையில இருந்து எடுக்கிறோம், நம்ம வந்து டெல்லி போறோம், இல்ல ஃபாரின் கண்ட்ரிஸ் ஏதாவது ஒன்று போறோம்னா அந்த ஃப்ளையிங் நீங்க கால்குலேட் பண்ணி எப்படி போவீங்க? மேப்பில் இப்போ சொன்ன அந்த டிகிரி கான்செப்ட் தான். மேப்பில் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு காமன் மேப், அக்ராஸ் குளோப் எல்லாத்துக்குமே ஒரு காமன் மேப் இருக்குது. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேனுவலாக சொல்கிறேன், இப்போ எல்லாமே சிஸ்டமைஸ்டாக இருக்குது. நீங்கள் இப்போ கூட ஃப்ளைட் பிளான் ஒரு வெப்சைட்டே இருக்குது. அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் போகணுமோ அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ரேஞ்சு கிரியேட் ஆகும். இவ்வளோ நாட்டிக்கல் மைலு, இதோட டேரக்ஷன் இந்த 90 டிகிரியில், சாரி 45 டிகிரியில் இது இருக்குது. நீங்கள் இங்கே இருக்க லொக்கேஷன்லேருந்து யூ டேக் அ 45 டிகிரி டர்ன் அண்ட் ஹெட்டிங் காட்டும். ஹெட்டிங்ன்றது எந்த டைரக்ஷன் போகிறோன்றது. அந்த ஹெட்டிங்கை பார்த்துட்டே நீங்கள் போனீங்கன்னா இவ்வளோ கிலோமீட்டர்ஸில் யூ வில் ஹேவ் திஸ் டெஸ்டினேஷன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது கிட்ட போயிட்ட பிறகு அந்த டவர் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அந்த டவர் ரேஞ்சுன்றது 30 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு. சென்னைனா சென்னையை சுற்றி 30 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு. எந்த ஃப்ளைட் வந்தாலும் இவங்களெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அந்த டவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு வைல் பிஃபோர் ஃப்ளைட்டு எல்லாமே கையில் இருக்கும். அங்கே போன பிறகு அந்த சேனல் சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க, எப்படி டர்ன் பண்ணி எங்கே வந்து ரன்வே பார்க்கணும் அப்படின்றத லாஸ்ட் மினிட் வரைக்கும் கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க.